இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த 4 தகடுகளையும் வீட்டை சுத்தி வீட்டோட 4 மூலையிலையும் புதைச்சி வைக்கணும். ஏங்க இது என்னங்க? இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இது கருடனோட இறகு. இந்த வீட்டோட வாசல்ல யாருக்கும் தெரியாம புதைச்சி வச்சிட்டோம்னா எந்த ஒரு அமானுஷ்யத்தாலையும் உன் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. அதையும் மீறி எந்த ஒரு சக்தியும் இந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைச்சாலும் அந்த அமானுஷ்ய சக்தி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் எடு. வா. 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 நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? அதுவும் சரியான நேரத்துல உதவி செஞ்சிருக்கீங்க. இதை நான் என் காலம் முழுக்க மறக்கவே மாட்டேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன சித்தார்த் பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? நான் என் கடமையா தான் செஞ்சேன். டே பார்த்திபா, இதுக்கப்புறம் இந்த உடலும் உயிரும் இந்த சூடாமணிக்கு மட்டும்தான் சொந்தம். எத்தனை வருஷத்து தவம் இப்போ நிறைவேற போகுது. எது நடக்க கூடாதுன்னு பயந்தனோ அது நடந்துருச்சு. என்ன சொல்ற? இங்க வந்திருக்கிறது சூடாமணி தான். ஆமா, அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லி வேம்பு சார் நம்மள மாதிரி அமானுஷ்யங்களை உள்ள விடாம இருக்கிறதுக்காக இவளை கூட்டிட்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணிருக்காரு. சரி, முதல்ல அதை எடுக்க முடியுதான்னு பாப்போம்.
நீங்க ரெண்டு பேரும் உங்களோட எந்த சக்தியை பயன்படுத்தினாலும் உங்களால இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. என்ன சம்யுக்தா அப்படி பாக்குற? சூடாமணிதான், அதே சூடாமணிதான். சூடாமணி, நீ மறுபடியும் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. நாங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் நீ என்ன நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அது மட்டும் நடக்கவே நடக்காது. சூடாமணி, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என்னது, அங்க யாரும் இருக்கிறாங்க? ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு யாரும் தெரியலையே. சம்யுக்தா அக்கா சூடாமணின்னு பேர் வேற சொல்றாங்க. அது யாரு? மறுபடியும் புதுசா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சா? இப்ப வரைக்கும் இந்த சூடாமணி நினைச்சது மட்டும்தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இனியும் அப்படிதான் நடக்கும் சம்யுக்தா. சூடாமணி, அக்கா, இப்போ நீங்க பேசினீங்களே அந்த சூடாமணி யாரு? ராணி, இப்போ எதுவும் கேட்காத. இப்போ நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக தான் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. அது வரைக்கும் நீ எதை பத்தியும் யோசிக்காத.